ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்மளோட நேபாள் ரைடு இது டே 2. அண்ணா ஓகேண்ணா, வரேண்ணா. அண்ணா பாய். இங்கே தான் தங்கியிருந்தோம். நம்ம நேபாள் ரைடோட இது டே 2 விலாக். ப்ரோ விஜயவாடா. 600? 536 வருது. 540 வருது. அவ்வளோ வருது? அதிகமாக வருது. 500 மேலே வருது. இங்கேருந்து 537. 537? சரி வாங்க, இடையில வேறு ஏதோ போட்டுப்போம். குண்டூர் போட்டுருவா? சரி போடு. குண்டூர் போடுங்க. ஓகேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேபாள் ரைடோட டே 2. இப்போ திருப்பதியில் தான் இருக்கும். ஆமாம் ப்ரோ, 500 கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. ஆனால் போயிருந்துருக்கலாம் ப்ரோ, காலையில் நேரமாக கிளம்பியிருந்தா. ஆமாம் ப்ரோ. நானாவது பரவாயில்லைங்க, கொஞ்சம் நேரம் தூங்கினேன். ஆனால் என்ன ப்ரோ தான் 4 மணி வரைக்கும் எடிட் பண்ணிகிட்ருக்காரு. ஃபுல்லாக உறக்கமாக இருக்குது. அதனால் கொஞ்ச நேரத்துக்கு ரைடிங் ஜாக்கெட் எதுவுமே போடாமல் ப்ளாக் பண்ணுவோம். கரெக்டாக திருப்பதியில் தாங்க இருக்கும். திருப்பதியிலேருந்து இன்றைக்கும் ஆந்திராக்குள்ளேயே தான் ரைட் பண்ண போகிறோம். அது தெரிஞ்ச விஷயந்தான். ஆந்திராவை தாண்ட முடியாது இன்றைக்குமே. நேற்று கொஞ்சம் கவர் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். இன்றைக்கி விஜயவாடாவுக்கு போயிருந்துருக்கலாம். ஐயா கசன்னு இருக்கே. ஓகேங்க, கொஞ்சம் தூரம் வெளியே போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணுவோம். ஆனால் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட்டுங்க, முடியல. ஆந்திராவே ஃபுல்லாக பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது. அதுவும் இங்கே நம்ம திருப்பதியில் ஸ்டே பண்ணதுனால ஹீட்டாக இருக்கோ இல்லை என்னவோ தெரியல. ஐயோ சைடில் தேஞ்சிச்சா என்ன? இல்லை தேயிலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு முதல்ல ரைடிங் ஜாக்கெட் போடணுங்க. அது போடாதனால ஒரு மாதிரியாக இருக்குது. நமக்கு ஆப்போசிட்டில் வியூ மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பயங்கரமாக இருக்குங்க. பா, இன்றைக்கி நாங்கள் எது வரைக்கும் போகிறோன்னே தெரியல. பார்ப்போம். என்ன பார்த்தா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு ஆள் கூட இல்லை. என்ன ப்ரோ பயமாக இருக்குது ப்ரோ? எங்கே யாரையுமே காணோம், நம்ம மட்டும் தான் இருக்கோம். அடிச்சு போட்டு வண்டி பிடிங்கிட்டானுங்கண்ணா. விட்டுட்டு தான் போகணும் ப்ரோ. ஓகேங்க, என்னன்னு பார்ப்போம். இங்கே என்ன இருக்குன்னு வேறு தெரியல. என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். அந்த நாய்க்குட்டி பாருங்களேன், நல்லா பாசமாக இருக்குங்க. நம்ம யாருன்னு கூட தெரியாது. அவருக்கு வந்து காலை நக்குது, அது பண்ணுது இதை பண்ணுது. ஓகேங்க, இங்கேருந்து கிளம்பலாம். இங்கே வேறு ஆலு புரோட்டா மட்டும்தான் இருக்கான். என்ன ப்ரோ இட்லி தோசைன்னு தான் கேட்குறாரு. நம்ம வேறு எங்கேயோ ட்ரை பண்ணி பார்ப்போங்க. கேமரா தூக்கி நான் தானே போயிட்டார் மனுஷன். இங்கே இருக்க எல்லா நாயுமே ஜாலியாக வாலாட்டி நல்லா பாசமாக இருக்குங்க. அங்கே பாருங்களேன். அந்த ஹோட்டல்லாம் நாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாக பழகிடுச்சுங்க. என்ன அங்கே இருக்கிறவர் தான் மிரட்டிக்கிட்டே இருக்கார் நாயை. அதே மாதிரி ஆந்திரா மக்கள் எல்லாம் ரொம்ப பாசக்காரங்க. நிப்பாட்டி போன தடவை நம்ம ஆல் ஓவர் ஆந்திரா ரைடெலாம் பார்த்துருந்துருப்பீங்க. அதாவது நம்ம விளாக் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். எங்கே பார்த்தாலும் நிறையா பேர் பார்த்திங்கன்னா நம்மளை நிப்பாட்டி நம்ம இன்ஸ்டா ஐடி வாங்குவாங்க, யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நல்லா பாசமாக என்ன நிற்கிறாரு, நல்லா பாசமாக பழகுவாங்கங்க. என்னாச்சு? பாம்பு என்னாச்சு ப்ரோ? பாம்பு. சரி ஓகே சார், தேங்க்யூ சார். நேபாள் போகிறாங்களான்னு கேட்குறாரு. இதில் போயிட்டு ஒரு சர்க்கிளில் லெஃப்ட்டு போகணுமா?
இட்லி வடை எல்லாமே இருக்கா ப்ரோ? ப்ரோ அவருக்கு தமிழ் தெரியுமான்னு செக் பண்ணுறீங்களா? ஏதாவது இட்லி தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ளைன் வாங்கியிருக்கோம். ஆந்திரா பேருக்கு ஏற்ற மாதிரி சட்னி பயங்கர காரமாக இருக்குங்க. நல்லா தாங்க இருக்குது. மீதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு நம்ம பைக் ஓட்ட ப்ளாக் பண்ணுவோம். இங்கேயே ரொம்ப நேரம் இருந்துட்டோங்க. போகலாம் ப்ரோ. சரி ப்ரோ. நம்ம ட்ரோன் பிரேக் எடுப்போம். இங்கேயே ரொம்ப நேரம் இருந்துட்டோங்க. எவ்வளோ நேரம் வந்தோம்? இங்கே ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருந்திருப்போம். இன்னும் 400 கிலோமீட்டர் அப்படியே இருக்குது. அதனால் கொஞ்சமாவது ஓட்டணும் இதுக்கு மேலே வண்டியை. இப்போ தமிழா? ஓ டிஎன் தானா? அச்சா சரியாக கவனிக்கவே இல்லைங்க. தமிழ்நாடு வண்டி தான். சரி ஓகே ப்ரோ. தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ட்ரெயின் பண்ணலாம். செயின் லூப் வேறு பண்ணுங்க. நம்ம செயின் போட்டதுலேருந்து எவ்வளோ ஒரு 400 கிலோமீட்டராவது ஓட்டி இருந்திருப்பேன். 300 கிலோமீட்டர்லேயே லூப் பண்ண சொன்னாங்க. நம்ம பண்ணவே இல்லை. சரி ஓகே விடுங்க. இன்னொரு கொஞ்சம் தூரம் போயிட்டு செயின் லூப் படிச்சுப்போம். இங்கே பாருங்க பிபின் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்திருக்காங்க. ஆந்திரா கோயில் திருப்பதி வரைக்கும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பைக்லேயே வந்திருக்காங்க லெட்டருக்கு. இந்த வயசுலேயும் பைக் எடுத்துகிட்டு ஜாலியாக ஓட்டணுன்னு ஒரு எண்ணம் இருக்கே. சரி ஓகேண்ணா. பாய் பாய். தூக்கம் தாங்க பயங்கரமாக வருது. என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ஆர்எஃப் ப்ரோவாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவருக்கும் பயங்கரமாக தூக்கம் வருதான். அதனால் முதல்ல எங்கேயாவது டீ குடிக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். அதனால் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு திரும்ப ரெஸ்ட் எடுத்துகிட்டு தாங்க போகணும். விஜயவாடாவுக்கு இன்னும் 350 கிலோமீட்டர் இருக்குங்க. சேலத்துலேருந்து சென்னை போகிற தூரம் இருக்குது இன்னும். ஆனால் கரெக்டாக ஓட்டினா போயிடலாம். இதுலேயே 6 மணி நேரம் போட்டிருக்கு. இப்போலேருந்தே ரைட் பண்ணாக்க தான் 6 மணிக்கே போக முடியும். கொஞ்சமாக எப்படியும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இல்லைன்னா ஸ்பாட்டை கூட மாற்றிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணுங்க. ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். தூங்கவே கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல தூக்கமே வரலைங்க கொஞ்சம் கூட. ஏன்னா அந்தளவுக்கு ஹீட்டு பயங்கரமாக ஹீட்டாக இருந்ததுனால தூக்கம் கூட வரலைங்க அங்கெல்லாம். அதனால் இந்த தடவை ஏதாவது நல்லா தான் ரூம் ஒன்று எடுத்துகிட்டு நல்லா படுத்து தூங்கணும். அந்த ரூம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் என்ன கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு அவ்வளோதான். முதல்ல டீ குடிப்போம் எங்கேயாவது. எனக்கே தூக்கம் வருதுங்க பயங்கரமாக. போகலாம். திடீர்னு கேமரா பயமுடுத்தி விட்டுருச்சுங்க. அதனால தான் கழட்டி என்னன்னு செக் பண்ணிவிட்டு இப்போ கிளம்புறோம். இந்தாண்டெல்லாம் பாருங்களேன். இந்த இடத்துக்குலாம் நம்ம வந்திருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம ஆல் ஓவர் ஆந்திரா ரைடில் வந்திருப்போம்.
அடியில் என்னது ஏதோ பெரிய ஃபேக்ட்ரி ஆட்டிருக்கு, கெமிக்கல் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. நம்ம டீ குடிக்கிற இடத்துல ஒரு அண்ணா சொன்னாருங்க, ஒரு கொஞ்சம் தூரம் போங்க ஹைவேஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இதுவும் அங்கே ஒரு அந்த ஒரு மரம் ஒன்று பின்னாடி இருந்தது, அதுலேருந்து தான் நாங்கள் சந்திலேருந்து இப்போ ஹைவேஸுக்கு என்ட்ரு ஆகிருக்கோம். இதுக்கு மேலே ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அதாவது விஜயவாடா போகிற வரைக்கும். பார்ப்போம். நம்ம பின்னாடி ஒருத்தர் வர்றாருங்க, அவர் நம்மளை ரேஸு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காருங்க. அதுவும் அங்கே போகிறாரு அவர் தான். அவரும் என்ன ஸ்டூடெண்ட் வச்சுருக்காரா, சும்மா அப்படி போகிறாரு நிப்பாட்டுறாரு, ரேஸு கூப்பிட்றாரு நம்மளை. நம்ம ரேஸ் ஓட்டுற நிலைமையில இருக்கோம். பத்திரமா இடம் போய் சேர்ந்தா போதும் அப்படின்ட்டு பொறுமையாக போயிட்டுருக்கோம். இந்த காரில் இருக்கவங்கலாம் பெரிய கட்சிக்காரங்களாட்ட இருக்குங்க, ஆனால் நமக்கு ஹாய் சொல்லிகிட்டு இருக்காங்க பாருங்களேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே ரைடர்ஸ்க்குனாவது கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறாங்களே, அதுவே பெரிய விஷயம்ப்பா. அவ்வளோ பெரிய ஆளுங்க கிளாஸை திறந்து விட்டுட்டு நமக்கு ஹாய் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் அதுக்கப்புறமேட்டு தான் கேமரா ஆன் பண்ணேன். நல்ல மனசங்க எங்கள் ஆனால் உண்மையாலுமே. அதுவும் கையை எடுத்து கும்பிட்டாருங்க, கையை இப்படி வச்சாரு, செம்மையாக இருந்ததுங்க. ஆனால் உண்மையாலுமே ஆந்திராக்காரங்க பாசக்காரங்க அதாவது என்னது நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் இருங்க நான் போகிறேன். என்ன ஊர் காட்டுது? விஜயவாடா தான் காட்டுது. விஜயவாடா 314 கிலோமீட்டர் இருக்கா இன்னும். ஆஹா, இங்கேருந்து நெல்லூர் 31 கிலோமீட்டர் தான். நேற்று நம்மளோட டெஸ்டினேஷனே நெல்லூர் தான், ஆனால் போக முடியல. ப்ரோ அட, அவங்க டீ குடிக்க கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேங்க. நிதிஷ் ப்ரோ அதை தெரியாமல் வேகமாக ஒரு ஓவர்டேக் பண்ணுறாரு. இவருக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? வேகமாக போகாத ப்ரோ சொன்னா கேளு ப்ரோ. எடுத்துக்கல தமிழ்நாடு. யா யா நேபாள் அண்ட் லடாக். தேங்க்யூ ப்ரோ. I think 4 to 5 days. Going Pashupatinath? Nepal you will find there. Oh. Temple. Go there. Okay. It's a very good place. Oh. In Kathmandu. Okay. Go there. Okay. You'll have a good time over there. Okay. You all from? We are from Hyderabad. Hyderabad. Come, let's have a picture. Come. Okay. One bike here. மாஸ்க் கட்டுறாங்க. Okay. Getting recorded? Yeah. Everything is getting recorded, right? Yeah. ये व्हीकल थोड़ा Do one thing. Keep your bike here. Okay. இதோ சொல்றாங்கப்பா. White Pippin and Nitish Reddy. Yeah. Nitish Rider. I'll follow you back in some time, okay? Okay. Then నాకు ఎవరు ఉన్నారని తీసాను. ఉండని బా.
bro, just a minute. You take. Carry your gear, bro. Yeah. Legs also carry it, okay? Okay. Carry gear for your legs, okay? Yeah. Okay. It's also recorded. Okay. You have your bag or something with you? ஓ பாசத்தால் எது கொடுக்குறாங்கங்க பரவாயில்ல. Bro, it's okay, no problem. No, wait. அவ்வளோ பாசம் நம்ம மேலே ப்ரோ. லவ் யூ ஸோ மச் ப்ரோ, லவ் யூ ஸோ மச். Okay? Keep it handy. Whenever you don't find food in okay? And have it. Okay? Thank you so much. Keep it. Love you bro, love you. Same here, it will be good. Okay. And have a very safe journey, okay? Yeah. Please wear your gear. Okay. Bye. Bye. ஓகே ப்ரோ. என்னங்க இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இது எங்கே வைக்கிறது? ஆமாம் ப்ரோ. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஆந்திரா பீப்புளெலாம் ரொம்ப பாசமானவங்க. இது எங்கே வைக்கிறதுன்னு தெரியலையே. இரு ப்ரோ, இதை வச்சுட்டு வந்துடுறேன். இவ்வளோ நேரமாக ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஆமாம், ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல மனுஷங்க, தங்கமான மனுஷங்க. நான் அங்கேயே சொன்னேன்ல. ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம பின்னாடியே வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓகே பாய். ஆமாம் ப்ரோ, ஹீட் ஓவர். ஆமாங்க, சொன்ன மாதிரி வெயில்லாம் இல்லை, ஆனால் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அப்பா என்னங்க அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ரொம்ப தங்கமான மனுஷங்க. நான் என்ன தான் சொல்கிறது, இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஆந்திராவில் நிறைய நடக்குங்க. மற்ற ஸ்டேட் எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க, ஆனால் ஆந்திரா நீங்கள் ரைட் வந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் நிறையா கிடைக்கும். நிறைய பேர் உங்களை ரெஸ்பெக்டாக பார்ப்பாங்க, நல்லா பேசுவாங்க, மரியாதை கொடுப்பாங்கங்க. அதுதான் நமக்கு வேணும். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இருக்க ரைடர்ஸ்க்கு அவ்வளோக்கா மரியாதைலாம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. ஆனால் ஒரு சில ஸ்டேட்டில் ரைடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மதிக்கிறாங்கங்க. அது பெரிய விஷயம். நம்ம மேலே அவ்வளோ பாசமாக அது கொடுத்தாங்கங்க. அதனால தான் நம்மளால் வேணான்னு சொல்ல முடியல. அதுவும் பார்த்திங்களா, நான் கொஞ்சம் இதெல்லாம் ட்ராவல் அப்போ சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசத்தில் கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுறதுங்க. அதே மாதிரி சேஃப்டிக்கு இந்த நீ கார்டு வேறு நான் போடாமல் இருந்தேன்னா, அதை பார்த்துட்டு இந்த நீ கார்டெலாம் யூஸ் பண்ணுங்கள் சேஃப்டிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேராக சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. விசாகப்பட்டினம் 618 கிலோமீட்டர். விசாகப்பட்டினத்தில் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நிறையா இருக்குங்க. அதே மாதிரி அங்கே கடல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி விஜயவாடாலையும்
நிறையா டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது சின்ன சின்னதாக. ஆனால் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன் எதுவுமே. மேபி விஜயவாடா போனால் வேணால் விசாகப்பட்டினம் போனால் வேணால் ட்ரை பண்ணலாங்க. நான் சொன்னேன்ல, யாராக இருந்தாலும் நம்மளை மதித்து பேசுவாங்கன்னு. ஓகே ப்ரோ, பாய் பாய். நேபாள் அண்ட் லடாக். ஃபஸ்ட்டு நேபாள், யா. செகண்ட் லடாக், யா. யூ ஆர் ஃப்ரம்? யூ ஆர்? My name. Oh, Nellore. Oh, okay. Okay bro, bye. Yeah. White Pippin, yeah. You can watch this video. You also record it. I also record it. Yeah. You watch this video. You follow my YouTube channel. Tomorrow I post this video. Tomorrow, yeah. Tomorrow I post this video. Okay? Bye bye. Okay. Bye bye. டக்குன்னு எதுவுமே இங்கிலீஷ் வர மாட்டேங்குதுங்க. ஏதாவது ஒன்று உருப்படியாக பேச முடியுதா? நல்லா இருக்கும் போதெல்லாம் இங்கிலீஷ் வருது, அது பாட்டு வருது, அது பாட்டு போகுது. ஓகேண்ணா, பாய் பாய். பார்த்தீங்களா பிபின், பெரியவங்க முதற்கொண்டும் ரைடர்ஸுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. பார்த்து போங்க அப்படிங்கிறார் அவரும். குண்டூர் போட்டிருக்கோம். குண்டூர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 193 கிலோமீட்டருங்க. 193 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே போய் ரூம் எடுக்க வேண்டியதான். ஆனால் அதுக்கே 6:30க்கு தான் போவேன்னு போட்டிருக்கு. அவ்வளோ தூரம் போயிடுவோன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி. அங்கே பாருங்கள் ட்ரெயின் எப்படி போயிட்டுருக்குன்னு, அழகாக போயிட்டுருக்குங்க. நாங்கள் இங்கே கொஞ்ச நேரம் நின்று காற்று வாங்கிட்டுருக்கோம். செம்மையாக காற்றடிக்குதுங்க, இங்கே பயங்கரமாக இருக்குது. இன்னும் குண்டூருக்கு இன்னும் 200 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் இன்னும் ரிலாக்ஸாகவே ரைட் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு சீரியஸாக ரைட் பண்ணாமல். எப்படியாவது போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அழகாக இருக்குங்க, நாங்கள் காற்றடிச்சிக்கிட்டு நல்லாயிருக்கு. ஓகேங்க, முதல்ல குண்டூர் போவோம். இங்கே தாங்க ஹெல்மெட் கீழே விழுந்து பின்னாடி இருக்க ஸ்பாய்லர்லாம் உடஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டராவது சல்லுன்னு போகணும். தூக்கம் சொக்குது, என்னால் ஒன்றுமே முடியல. கிளைமேட்டே பாருங்களேன், மோடம் போட்டுட்ருக்க மாதிரி இருக்குது. நானே எதோ பேசுகிற மாதிரியே இருக்குது. திரும்பவும் அந்த இலூஷன் மாதிரிலாம் வர மாதிரி இருக்குது. சரியான தூக்குங்க, சரியான டயர்டு. எப்படியாவது குண்டூர் மட்டும் போயிட்டோம்னா அங்கே எப்படியோன்னு ஒரு நல்லதாக ஒரு ரூம் எடுத்துகிட்டு நல்லா தூங்கணுங்க ஃபஸ்ட்டு. பிபின் அங்கே பாருங்க, ட்ரெயின் அழகாக போயிட்டுருக்கு. செம்மையாக தூக்கம் வருதுங்க, ஒன்றுமே முடியல. ஐயோப்பா, எப்படி தான் இன்னும் குண்டூர்லாம் ஓட்டுறதோ. இன்னும் 150 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. தூக்கம் அப்படியே சொக்குது. ஓகேங்க, கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு. என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? இன்னும் சாப்பிட்லைங்க நாங்கள் வேறு. சரி, காலையில் சாப்பிட்டது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு எதுவும் சாப்பிடாம ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டோம். ஏதோ ஒன்று சாப்பிட்ணும். ஆமாம் ப்ரோ, இன்னும் ஒரு 140 கிலோமீட்டருங்க. அப்படியே தான் இருக்குது. டீ குடிச்சிட்டு போகலாம், தூக்கமாவது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுங்க. ஃப்ளாஸ்கில் தான் ஊற்றி வச்சுருக்காங்க இங்கெல்லாம். சூடாக இருக்கா ப்ரோ?
குடிக்காத முன்னாடியே சொல்கிறீங்க. சூடாக இருக்கான்னு கேட்டீங்க, அதான் சூடாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கும், டீ நல்லா இருக்கும். ஏப்பாடி. ஓகேங்க, இதெல்லாம் குடிச்சிட்டு வ்ளாக் பண்ணுவோம். டீ ஆனால் ஃப்ளாஸ்கில் தான் வச்சுருந்தாங்க, ஆனால் நல்லா இருந்ததுங்க டீ. நான் கூட சரி என்னடா ஃப்ளாஸ்கில் வச்சுருக்காங்க, நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, டீ நல்லாயிருக்கு. குண்டூர் போகிற வரைக்கும் தூக்கம் வராமல் இருந்தால் சரிங்க, அப்படியே அழகாக போயிடலாம். இப்போ ஒன்றும் தூக்கம் வரல, ஆனால் கண்டிப்பாக இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் வரும். அதுக்குள்ளே இடம் போய் சேர்ந்துட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், அந்த தம்பிக்கு கை கொடுப்போம், கரெக்டாக கொடுப்பான். எப்படி கரெக்டாக இது பண்ண பார்த்தீங்களா? அதுதான் ஆந்திரா மக்கள். அங்கே பாருங்கள், ஸ்கை வியூன்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டு டோல்கேட்டுக்கு மேலே வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லைங்க. ஒரு டோல்கேட்டுக்கு மேலே ஒரு ரெசார்ட்டா? ஐயோ போலீஸு நம்மளெல்லாம் பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவரே அப்படி பார்க்குறாரு, ஏண்டா டேய் நான் இருக்கும் போதே ஹெல்மெட் போடாமல் போறியா அப்படின்னு பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். இந்நேரம் நம்ம ஊரில் இருந்திருந்தா அவரை தான் இந்நேரம் பிடிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் டேங்க் ஃபில் ஜிபே இருக்குல்ல, ஜிபே டேங்க் ஃபில் பண்ணுங்க. கேமரா 108 ரூபா பெட்ரோலுங்க. அதிகமாக தான் இருக்குது. ஏய் அதுக்குள்ளே ஃபில் ஆயிடுச்சா? ப்ரோ ஓகே 1000. ஓகே 1000 பிடிக்காது 1008. ஓகே 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 ஓகே. ஆ பெட்ரோல் ஊற்றுது. ரீடிங் க்ளோஸ் ஆகினாலும் பரவாயில்ல, ஊற்றுது. இன்னும் க்ளோஸ் ஆகி ஊற்றிக்கிட்டே இருக்கு. 10 रुपया 990 का स्टॉप है, चला था। अयो எடுங்க 5 रुपीस का सेंसर थोड़ा लीक ఉందా? ஓகே எடுத்துருங்க. 1 रुपये का ஓகே. நிறைய கீழே ஊற்றுது. இன்னும் ஒரு பாயிண்ட்டு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன் ப்ரோ. ஓகே ஃபோன் தரா. இது என்ன ஊர் இது? ஒங்கோல். ஒங்கல் 10 किलोमीटर. आगे इंडिया तमिल तेरी हिंदी बोलते ना. ओके कितना सब्सक्राइबर्स? 12,000. 12,000. 12K. या 12K. यूट्यूब से कितना मनी आया? मंथली नो 3 मंथली. नो मनी. यूट्यूब से मनी नहीं. मे बी लेटर. मैं भी सर्च करता. मोबाइल चार्जिंग होगा. वाइट पिपिन. You forget it. மறந்துடுவீங்க. ஞாபகம் இருக்கா? ஒயிட் பிபின். वाइट पिपिन. सब्सक्राइब करेस्ता. ओके बाय. ओके बाय.
கரெக்டாக 9 லிட்டர் 21. அந்த நான் கூட பெட்ரோல் ஃப்ரீயாக ஊற்றிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா அது ஏதோ சென்சார் இருக்குது, ஊற்றிக்கிட்டே இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 82870 வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வந்துச்சு. திரும்பவும் நாளைக்கு எப்போ ரிசர்வ் விழுதுன்னு பார்ப்போம். நம்ம ரிசர்வ் விழுந்து நம்ம போய் எவ்வளோ பெட்ரோல் அடிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம டேங்கில் பெட்ரோல் காலியாக இருக்குன்னு அர்த்தம். அதை வச்சு மைலேஜ் கணக்கு போட்டுக்க வேண்டியதுதான். மொத்தத்தில் இன்றைக்கி 870 ரிசர்வ். நாளைக்கு எவ்வளோ விழுதுன்னு பார்ப்போம். இது எப்படி பறந்துட்டுருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி பறந்துட்டு இருக்கும்போது யாரோ அது மேலே டப்புன்னு போய் அடிச்சிருச்சுன்னா என்ன ஆகுறது? அந்த காரில் இருக்கவங்க நமக்கு ஹாய் சொல்லிக்கிட்டே போகிறாங்கங்க. அங்கே பாருங்கள், அந்த பையன் பார்த்திங்கன்னா இவருக்கும் கை காமிச்சான். ஆனால் அவர் சரியாக கவனிக்கலையாட்டிருக்கு. என்ன ப்ரோ, சும்மாங்க நம்மளோட வீடியோ தான் பார்த்துட்ருக்கேன். அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் ஆடு வச்சிட்ருக்காங்க. ஆட்டுக்கெலாம் ரோஸ் கலரில் ஏதோ அடிச்சு விட்ருக்காங்க பெயிண்ட் மாதிரி. இந்த காரோட சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்குது. இங்கெல்லாம் ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னு பார்த்தா காற்று தான் பயங்கரமாக அடிக்குது, கேமரா பறக்க வைக்க முடியாது. அங்கே பாருங்க, அவர் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. நல்லா இருக்குங்க ஆனால் ரோடு. பிபின் கேமராவில் கொஞ்சம் மண் ஓட்டிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பைக் பார்த்துட்ருக்காருல, அவர் வந்து பார்த்திங்கன்னா வெட்னரி டாக்டராங்க. இருங்க லைட்டாக தொடச்சிட்றேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா வெட்னரி டாக்டரு. இவரும் வந்து ரைடராமா. அவரோட சேனல் ராம்தாஸ்ன்னு ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேங்க. ஆனால் இவ்வளோ நேரம் நம்ம கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தார். இன்னும் நம்ம குண்டூருக்கே போகலிங்க. இதெல்லாம் நான் மோட்டோ விலாகில் பேசுகிறேன். இங்கே தாங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம், ஃப்ரெஷ் ஜூஸ். ரொம்ப நாள் கழிச்சு குடிக்கலாமேன்னு குடித்தோம். ஓகே ப்ரோ, நைஸ் டு மீட் யூ. ஓகே, ஐ கேன் கால் யூ பேக். அவரே வெட்னரி டாக்டர். அங்கே ரைடு மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாமா, நம்மக்கிட்ட அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாருங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையுமே நிறையா டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்திருக்காரு. அது இல்லாமல் அவர் லடாக் போயிருக்காரு. இன்னும் நிறையா சில விஷயங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காருங்க. ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு இருந்தார். அதை எதுவுமே நான் வீடியோ எதுவுமே எடுக்கலைங்க. அவர் கூட அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு மட்டும் இருந்துட்டேன். நடு ரோட்டில் என்னப்பா பண்ணுறீங்க? ஓகேங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குண்டூர் போயிட்டு ரூம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணுவோம். மேபி இடையில எதோன்னா நான் ப்ளாக் பண்ணுறேன், இல்லைன்னா குண்டூரே போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி டைமே ஆயிடுச்சுங்க. நம்ம ரூம் போகிறதுக்கே மேபி டைம் ஆகிடலாம். நைட் ப்ளாக்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இப்போ தான் நைட் ப்ளாக் பண்ணுறோம். ஃபாக் லைட் இருக்கிறதுனால அதுவும் நைட் ப்ளாக்லாம் பண்ணுறேங்க. அங்கே முன்னாடி போகுது ஒரு காரு. அந்த காரோட நம்ம பைக்கோட வெளிச்சம் அதிகங்க. இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் பாருங்கள், ரோடே ஃபுல்லாக பளிச்சுன்னு தெரியுதுங்க. அதுதான் நமக்கு, அதாவது நம்மளோட ஃபாக் லைட்டோட பவர். இவ்வளோலாம் போட்டு ஓட்டினோம்னா அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே வச்சு ஓட்டுவோம். இதாங்க குண்டூர். ஒரு பாலத்துக்கு அடியில் இருக்கும். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தாங்க ரூமுக்கு. அதாவது நம்ம ரூம் பார்த்து வச்சுருக்கோம், அது எப்படின்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஐயோ, நிதிஷ் ப்ரோ இருக்கணுமே. பிபின் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்துட்டேங்க. குண்டூரில் தான் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம லக்கேஜ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. ட்ரோன்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுட்ருக்கேங்க.
ரூமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 தான் ஒரு ஆளுக்கு. அதாவது எங்கள் 2 பேத்துக்கு சேர்த்து 600 தான். இன்னொரு ரூம் ஒன்று பார்த்தேங்க, அது நல்லாவே இல்லை. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டோங்க. சப்பாத்தி தான் சாப்பிட்டோம். நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. அதெல்லாம் நான் காமிச்சிட்டு என் பண்ணிடுறேன் நான் அந்த வீடியோவை. பிபின் இங்கே பாருங்க, இங்கே கீழே தாங்க நம்ம பைக் நிப்பாட்டி இருக்கோம். இது குண்டூரில், இது ஸ்வர்ண மயூரி அப்படிங்கிற ஒரு ஹோட்டல். நல்லா தாங்க இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இதோட என் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கன் தட்டி வச்சுக்கோங்க பிபின். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே பிபின், டாடா பாய். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.